பாரதியார் பாகம் 6 அத்தியாயம் 7. இடது கையால் ஒரு ஊதுகுழலை வாயில் வைத்து பலமாக ஊதி ஊதி பார்த்து கொண்டிருந்தவனை சோழ தேசத்து போர் வீரன் உற்று பார்த்தான். யாரோ உற்று பார்க்கிறார்கள் என்ற உணர்வு மேலிட அந்த ஒற்றை கையன் நாலா திசையும் பார்க்க ஒரு சோழ வீரன் தன்னை பார்ப்பதை பார்த்துவிட்டு சட்டென்று கலவரமடைந்து சுதாரித்தான். சோழ வீரனை நோக்கி வணக்கம் என்று சொன்னான். ஆனால் பதிலுக்கு சோழ வீரன் வணக்கம் சொல்லவில்லை. அந்த ஒற்றை கையனுக்கு உடம்பெல்லாம் நடுங்கியது, வியர்த்து கொட்டியது. என்ன என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அந்த சோழ வீரன் அடிக்குரலில் காதோரம் முணுமுணுத்தான். என்ன சந்தேகம்? நானே போர்க்களத்திலிருந்து இப்போதுதான் வருகிறேன். வலது கை போய்விட்டது. எப்படி வாழ்வது என்று கவலையோடு இருக்கிறேன். என்னை பற்றி என்ன சந்தேகப்படுகிறாய்? ஆனாலும் அந்த ஒற்றை கையனுக்கு குரல் தடுமாறிற்று. வந்த சோழ வீரன் சட்டென்று விலகி திரும்பி ஈட்டியை உயர தூக்கி ஒரு மாதிரி சாய்ந்திருந்த அந்த ஒற்றை கையனிடம் வேகமாக நெருங்கி ஈட்டியை நெஞ்சில் சொருகுவது போல ஒரு பாவனை செய்தான். அந்த ஒற்றை கையன் பயந்து அம்மே என்று கத்தினான். அருகே வந்து அந்த சோழகுல வீரனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. ஏய், நீ பரசு பரசு நம்பூதிரி. உனக்கு சோழ அந்தன வேடம் சரியாக பொருந்தவில்லை. ஒரு அந்தணன் நடுத்தெருவில் கோயில் திண்ணையில் இப்படி அமர்ந்து சமையலுக்கு பயன்படும் ஊதுகுழல் போல ஒன்றை வைத்து ஊதி கொண்டிருந்தால் சந்தேகம் வராமல் இருக்குமா? இதை இரவு நேரம் செய்திருக்கலாம். பகலில் செய்தது பிசகு. நீ நீ யார்? தடுமாறிய வண்ணம் பரசு நம்பூதிரி கேட்டான். நான் யார் என்று தெரியவில்லை இல்லையா? அப்படியானால் என் வேட பொருத்தம் மிகச் சரி என்று அர்த்தம். நன்றாக உற்றுப்பார், கண்டுபிடி. சேர தேசத்தவன் என்று தெரிகிறது. ஆம், நான் காளிதாசன். உத்தம சோழனிடம் பிரம்மராயராக இருந்த பரமேஸ்வரனின் 4வது மகன். உங்களை நான் சிறுவனாக இருந்தபோது பார்த்திருக்கிறேன். சேர தேசத்தின் வடக்கு பக்கத்தில், கிட்டத்தட்ட கங்க தேசத்தின் எல்லைப்புறத்தில் நீங்கள் தனியாக கடிகை வைத்திருந்தீர்கள். மிகப்பெரிய ஆச்சாரியனாக திகழ்ந்தீர்கள் என்று பிற்பாடு கேள்விப்பட்டேன். உங்கள் பெயர் பரசு நம்பூதிரி என்பது என் மனதில் பதிந்து விட்டது. இத்தனை வருடங்களுக்கு பிறகு நீங்கள் முற்றிலும் உருமாறியதற்கு பிறகும் உங்கள் கண் அசைவுகளையும் முக அசைவுகளையும் கை அசைவுகளையும் வைத்து நான் கண்டுபிடித்து விட்டேன். அப்படியா? நீதான் காளிதாசனா? நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்போது சோழ தேசத்தில் என்னவாக இருக்கிறாய்? பரசு நம்பூதிரி கேட்டான். மன்னருடைய கைக்கோளர் படையில் ஒரு மறவனாக இருக்கிறேன். போருக்கு போய் வந்திருக்கிறேன் என்று பெயர் சொல்லி திரிகிறேன். உண்மையில் தஞ்சையை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறேன். ஒட்டுமொத்தமாக போனால் பிரச்சனை ஏற்படும் என்று நல்ல இடைவெளி விட்டு தனித்தனியாக போய்க் கொண்டிருக்கிறோம். அப்படியா? எப்படி இந்த பகுதிக்கு வந்தீர்கள்? தலையை சுற்றி மூக்கை தொட்டோம். சேர தேசத்தின் வழியாக மேற்கு பக்கமாக போய் கடற்கரையில் ஒரு பெரிய நாவாய் வாங்கினோம். வடக்கத்திய காற்று வாகாக இருந்ததால் தென் திசை நோக்கி பயணப்பட்டு குமரிமுனை தொட்டு பாண்டிய தேசத்து துறைமுகத்தில் இறங்கி ஓய்வெடுத்து கொண்டு பிறகு அங்கிருந்து நாகை கரையோரம் வந்து இரவோடு இரவாக சிறிய படகுகளில் இறங்கி ஈழத்திலிருந்து வந்த புத்த பிக்குகள் போல வேடமிட்டு கொண்டு தலையை மழித்து புத்தம் சரணம் கச்சாமி என்று சொல்லி ஒற்றை துணி தரித்து உள்ளுக்குள் புகுந்துவிட்டோம். ஜனங்கள் வந்தனம் கூறி வழிவிட்டார்கள். தஞ்சைக்கு போகிறோம் என்று சொன்னதால் வழிவிட்டார்கள். ஆனால் நாகையை தாண்டியதும் சட்டென்று உருமாறிவிட்டோம். எங்களை தொடர்ந்து சந்தேகத்தோடு ஆட்களை அனுப்புவார்கள் என்று தெரியும். இரவோடு இரவாக சோழ தேசத்து சிற்பியாகவும் போர் வீரர்களாகவும் உருமாறிவிட்டோம். அது சரி, முடி இப்படி வளர்ந்தது எப்படி? இது வளர்ந்த முடியல்ல, வைத்து கொண்ட முடி. அவன் முன்சிகையை அவிழ்த்துவிட்டு பொய் முடியை தூக்கி காட்டினான். உள்ளே வழுக்கை தலை மின்னிற்று. சாய வேட்டிகளையும் கேயுரெங்களையும் உடைவாட்களையும் விலைக்கு வாங்கி கொண்டோம். அப்படி உருமாறிய பின்னும் கூட்டமாக போகவில்லை, தனித்தனியாகத்தான் போகிறோம். 600 தப்படி தள்ளி துர்காசரன் என்கின்ற என்னுடைய அண்ணன் உத்தம சோழரிடம் பிரம்மராய இருந்த ரவிதாசரின் 3வது மகன் வருகிறான். என்ன இலக்கு உங்களுக்கு? பரசு நம்பூதிரி கேட்டான். இலக்கு என்ன? எல்லாம் அழிந்து போயிற்று. சத்யாசிரியன் வீரர்களுக்கு வித்தை இருந்தது. ஆனால் வீரமில்லை. பின்னடைதல் என்பது ஒரு போர் முறை தந்திரம். எதிரியை முன்னேறவிட்டு ஏதேனும் ஒரு இடத்தில் முழுவீச்சாய் தாக்கும்போது எதிரிகள் நிலைகுலைந்து போவார்கள். ஆமாம், அப்படித்தான். வைக்கோல் போரில் பொம்மைகள் செய்து தூக்கி கொண்டு போய்
தென்கரையில் இருக்கின்ற ராஜராஜனை மிரட்டிவிட்டோம். அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். நதிநீர் போக்குவரத்து நம்மிடம் இருந்தது. நதிநீர் போக்குவரத்தை குறைத்து நாம் இரவோடு இரவாக கரையேறி விடியற்காலையில் யுத்தம் ஆரம்பித்திருக்க வேண்டும். சோழ வீரர்கள் இல்லாத துங்கபத்ரையின் வேறொரு கரையில் 2 பக்கமும் இடுக்கி போல வளைக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லது மானியக்கேடம் வரை வரவிட்டு அங்கிருந்து கடுமையாக தாக்கி இருக்க வேண்டும். சத்யாஸ்ரீயன் முட்டாள், பதட்டக்காரன். சத்யாஸ்ரீயன் பின்னடைந்தான் என்றதும் அவனது வீரர்கள் பின்னடைந்து அவனை விட வேகமாக பின்னுக்கு போய் மானியக்கேடத்தையும் தாண்டித்தான் நின்றார்கள். பின்னடைந்தது தெரிந்து வடக்கிலிருந்து பராமரர்களின் தாக்குதல் வேறு ஆரம்பித்துவிட்டது. இது விதி, நம் தலையெழுத்து. நாம் எங்கு போனாலும் சிறக்க முடியவில்லை. இது நம்முடைய சாபம் போல இருக்கிறது. என்ன சொல்கிறாய்? நம்முடைய தோல்வி சாபம் என்றா சொல்கிறாய்? ஆமாம், ஆயுதமே இல்லாமல் சோழ தேசத்து இளவரசன் ஆதித்த கரிகாலன் நின்றபோது உடம்பு முழுவதும் ஆயுதம் தரித்த 3 பிரம்மராயர்களும் நடுநிசையில் அவனை சுற்றி கொண்டு இருளில் நின்று விதம் விதமாக சித்திரவதை செய்து கொன்றார்களே, அந்த சாபம்தான். அவனிடம் ஒரு வாளை கொடுத்துவிட்டு நேருக்கு நேர் மோதி அவனை வெட்டி வீழ்த்தி இருக்கலாம். இல்லை இல்லை, ஆதித்த கரிகாலன் அவசரக்காரன், பதட்டவாதி. அவனால் நிதானமாக சண்டையிட முடியாதபடி செய்து வெகு வேகமாக நம்மால் தாக்கி வீழ்த்தி இருக்க முடியும். கடைசி நேரம் வாய்விட்டு கை நீட்டி ரவிதாசனையும் பரமேஸ்வரனையும் பார்த்து உங்களுக்கும் இதே கதி என்று சொன்னான். பரமேஸ்வரன் அந்த விரலை வெட்டினான். கை கீழே விழுந்தது. உங்கள் வம்சத்துக்கும் இதே கதி என்று கடைசி வாசகத்தை உதிர்த்துவிட்டு உயிர் துறந்தான். அதுதான் தொடர்கிறது. அப்போதே இது நெடும் பகை என்று தெரிந்து போயிற்று. நெடும் பகை என்றால் காலகாலத்துக்கும் சேர தேசத்துக்கும் சோழ தேசத்துக்கும் பகை இருக்கத்தான் செய்யும். தமிழ் பேசுகிற பாண்டியர்களை கூட சேர தேசத்தில் அணைத்து கொள்வார்கள். பாண்டிய தேசத்தின் வெகுளித்தனத்தை மனமுவந்து ரசிப்பார்கள். ஆனால் சோழ தேசத்தை அன்றும் சரி, இன்றும் சரி, நாளையும் சரி, சேர தேசத்து மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அதே போல சோழ தேசத்து மக்களும் சேர தேசத்து மக்களை நம்ப மாட்டார்கள். காலத்தின் கோலத்தால் சோழ தேசம் இப்போது ஜெயித்து விட்டது. நாம் அடியோடு வீழ்ந்து விட்டோம். மறுபடியும் பாண்டிய தேசத்தை முன்னிறுத்தி சோழ தேசத்தை தாக்க குறைந்தபட்சம் 100 வருடங்களாகும். அப்போதும் கூட நாம் தோல்வியுறலாம். ஏனெனில் சோழ தேசம் கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு என்ன செய்வது என்று தெரிந்து கொண்டு விட்டது. இந்த தேசத்து மன்னன் ராஜராஜரை போல மிக அற்புதமான மனிதர்களை தலைமையாக கொண்டு நடக்க தலைப்பட்டு விட்டது. ராஜராஜர் கட்டுகின்ற கோயிலின் மாதிரி வரைபடம் ஒன்று பார்க்க கிடைத்தது எனக்கு. அந்த மாதிரி வரைபடத்தை பல பேர் பிரதி எடுத்துக்கொண்டு வீடுகளில் வைத்து நன்கு கட்டி முடிய வேண்டும் என்று நோன்பு இருக்கிறார்கள். மிக பிரம்மாண்டமான கோயில். ஏதோ ஒரு நேரம் எதற்கு இவ்வளவு பிரம்மாண்டம் என்று கேள்வி வந்தாலும் இன்னொரு விதத்தில் இது மிகப்பெரிய நாகரிக சின்னம் என்கின்ற எண்ணமும் ஏற்படுகிறது. சைவ சமயத்தினுடைய மணிமகுடமாக இந்த கோயில் விளங்கப் போகிறது. அதை நினைக்கும் போதுதான் வயிறு எரிகிறது. விதம் விதமாக தன்னை வெளிப்படுத்துகிறாரே இந்த ராஜராஜர் என்று ஆத்திரம் வருகிறது. இவ்வளவு ஆற்றலுடைய அரசர் நம்மிடம் இல்லையே என்ற வேதனையும் இருக்கிறது. சரி, என்ன செய்வதாக உத்தேசம்? பரசு நம்பூதிரி கேட்டான். இதுதான் என்ற திட்டம் இல்லை. ஆனாலும் நான் அழிந்தாவது சோழ தேசத்தை அழிக்க வேண்டும் என்றுதான் கிளம்பி வந்திருக்கிறேன். எனக்கும் அதுதான் எண்ணம். அரசரை கொல்ல முயற்சிக்கப் போகிறீர்களா? இல்லை, அது பயனற்ற வேலை. ஏன்? பொது இடங்களுக்கு வரும்போது அரசர் கவசம் தரித்து கொண்டுதான் வருகிறார். மிக பாதுகாப்பாக மெய்க்காவல் படைகளை பெரும் வளையமாக வைக்கிறார்கள். கிராமத்து ஆட்கள் போலவும் புலவர்கள் போலவும் வீரர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள். அருகே போய் ஊதுகுழல் எரிந்து அவரை கொல்வது என்பது இயலாத காரியம். நீங்கள் என்ன முயற்சிக்கிறீர்கள்? உடனடியாக சொல்ல இயலாது. ஆனால் தஞ்சைக்கு போவது என்று தீர்மானமாகி நகர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் கைவலி எப்படி இருக்கிறது? அது அப்படியே தான் இருக்கிறது. மரணத்தின் போதுதான் இந்த கைவலி போகும். சரியானபடி முதல் உதவி செய்யப்படவில்லை. சோழ தேசத்தின் அடிவேரை அறுப்பதுதான் மிகவும் சிறந்தது. ராஜராஜரை கொல்லுவது ஒன்றுதான் சேர தேசத்து நம்பூதிரிகளின் பணி. முடிந்தால் ராஜேந்திரனையும் கொன்றுவிட வேண்டும். முடிந்தால் பிரம்மராயரையும் வெட்டிவிட வேண்டும். விமலாதித்தனையும் கொன்றுவிட வேண்டும். அப்போது சோழ தேசத்துக்கு வாரிசு இல்லாது போகும். உள்நாட்டு குழப்பம் ஏற்படும். அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இருக்கட்டும், கோயில் கட்டி முடிந்துவிட்டதா? இல்லை,
இன்னும் 1 வருடமாகும் என்று சொல்லப்படுகிறது. எதற்கும் அவசரப்படாமல் தஞ்சைக்கு குடிபெயர்ந்த மறவனாக நம்மை நிரூபித்து கொண்டு பிறகு செயலில் ஈடுபட வேண்டும். 6 மாதம், 1 வருடம், ஏன் 2 வருடங்கள் ஆனாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது தவிர நாமும் போராடி போராடி ஓய்ந்து விட்டோம். மனதையும் உடம்பையும் உற்சாகப்படுத்திக் கொள்ள நமக்குள் ஒரு இடைவெளி தேவை. காளிதாசா, உன்னை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறதடா. வாழ்க்கையின் மேன்மைகளை அனுபவிக்க வேண்டிய வயதில் ஊர் ஊராக இப்படி நாடோடியாக சுற்றி கொண்டு விதவிதமாக உருமாறிக்கொண்டு எது நீ என்று உனக்கே தெரியாத வகையில் அலைந்து கொண்டிருக்கிறாயே. என்ன செய்ய? இது விதி. என் தந்தை செய்த பாவம். என்ன பாவம் செய்துவிட்டார் உன் தந்தை? பரசு கொஞ்சம் சீற்றத்தோடு கேட்டான். தஞ்சை அந்தணர்களை அவர்கள் படாத பாடுபடுத்தினார்கள். தஞ்சை நாட்டு அந்தணர்களை அவர்கள் மதித்ததே இல்லை. அவர்கள் அந்தணர்களே இல்லை என்று அவர்கள் எதிரிலேயே இழிவுபடுத்தினார்கள். ஒரு அந்தணனை அவமதிக்கிற போது வேதத்தையும் வேத கோஷத்தையும் அவமதிக்கிறோம் என்பது சேர தேசத்து அந்தணர்களுக்கு, குறிப்பாய் வாழ் ஏந்தி நிர்வாகம் செய்து சாக்த உபாசத்தில் நிலை கொண்டு இருந்த நம்பூதிரிகளுக்கு தெரியவில்லை. தொண்டை நாட்டு அந்தணர்கள் சாதுவானவர்கள். சின்ன அதட்டலுக்கு கூட பயந்து பின்வாங்குபவர்கள். அவர்களை சேர தேசத்து அந்தணர்கள் பல்வேறு விதமாக இம்சித்திருக்கிறார்கள். தங்களுக்கு எதிரே அமரக்கூடாது என்றும், தாங்கள் உண்ட பிறகே உண்ண வேண்டும் என்றும், அப்படி உண்ணும்போது பார்க்கக்கூடாது என்றும் அந்தணர்களுக்குள்ளேயே ஒரு 4வது வர்ணத்தை ஸ்தாபித்தார்கள். அது தவறு. ஒரு இனம் தனக்குள்ளேயே பிரிந்து அடித்து கொண்டால், தங்களுக்குள்ளேயே குழு ஏற்படுத்தி கொண்டு இழிவுபடுத்தி கொண்டால் அந்த இனத்தின் செயல்பாடுகள் ஆட்டம் காணும். அதுதான் இப்போது நடந்திருக்கிறது. உங்களுக்கு ஒரு கதை தெரியுமோ? காளிதாசன் தொடர்ந்தான். இப்போது சோழ தேசத்தை ஆளுமை செய்வது தொண்டை தேசத்து அந்தணர்கள். கடந்த சில வருடங்களாக சோழ தேசம் முழுவதையும் அவர்கள் உள்ளே புகுந்து கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்போது வேத விஷயம் 2வதாக போய்விட்டது. முதல் விஷயம் நிர்வாகம். இதற்கு நாம் அவர்களை இழிவுபடுத்தியது முக்கிய காரணம். நம்முடைய வறுமையை நினைத்து அல்லவா இவர்கள் இழிவுபடுத்துகிறார்கள்? நாம் வறுமையில் இருப்பதால் அல்லவா இன்றைக்கு சேர தேசத்து நம்பூதிரிகளிடம் போய் நிற்கிறோம் என்று அவர்கள் வேதனையோடு பேசுவதை நானே கேட்டிருக்கிறேன். அந்தணர்களே சேர தேசத்து நம்பூதிரிகளிடம் படாத பாடுபட்டால் மற்ற வர்க்கத்தினர் எத்துணை பாடுபட்டிருப்பார்கள். சோழ தேசத்தின் உயர்ந்த நிலையில் அமர்த்தப்பட்டு விட்டோம் என்ற கர்வத்தில் தலை ஆடியது. வாள் மேலும் எகிரி ஆடியது. பாண்டிய தேசத்து ஆபத்து உதவிகளை தன்னுடைய பிரம்மராயர்களாக மாற்றி உத்தம சோழனின் முட்டாள்தனத்தால் ஏற்பட்ட செயல் இது. ஆரம்பத்திலிருந்தே நமது அணுகுமுறையும் தவறு. சேர தேசத்திலிருந்து வந்த நாம் சோழ தேசத்து அந்தணர்களை ஆதரித்து அவர்களையும் பலமாக்கி அவர்களுக்கும் ஆயுத பயிற்சியை கொடுத்து தொண்டை நாட்டு அந்தணர்களை அப்போதே வரவழைத்து நிர்வாக பயிற்சியும் கொடுத்திருந்தால் சோழ பரம்பரை தலையெடுத்திருக்காது. முளையிலேயே அந்த அருண்மொழியையும் கிள்ளி போட்டிருக்கலாம். அவனை வளர விட்டது பிசகு. எதனால் என் தந்தையும் ரவிதாசனும் ராஜராஜரை வளரவிட்டார்கள் என்றுதான் தெரியவில்லை. ஆதித்த கரிகாலன் பாண்டிய மன்னனை கொன்றான் என்பதால் அவனை மட்டும் பழி தீர்த்தார்கள். பதிலுக்கு பழி தீர்க்க ஒருவன் புறப்படுவான் என்ற கணக்கை அவர்கள் ஏன் போடவில்லை? ராஜராஜர் அப்போது அமைதியாக இருந்ததுதான் காரணம். உடைவாள் கூட தரிக்காமல் வெறும் திருநீற்று பையோடு திரிந்ததுதான் காரணம். ராஜராஜன் அரச பதவிக்கு ஆசைப்படமாட்டான் என்று இவர்கள் போட்ட தப்பு கணக்கு காரணம். படையே இல்லாத ராஜராஜர் எப்படி எதிர்ப்பார் என்று நினைத்தது காரணம். ஆனால் ராஜராஜர் இடுப்பிலே வாள் தரிக்கவில்லையே தவிர மனசுக்குள் உறுதி பூண்டுவிட்டார். உத்தம சோழனை கருவறுக்க காத்திருந்தார். பிரம்மராயர்களாக வீற்றிருந்த ரவிதாசனையும் பரமேஸ்வரனையும் அடித்து விரட்ட தருணம் பார்த்திருந்தார். அதை செய்தும் விரட்டினார். உங்களுக்கு சொல்லப்பட்டதா பரசு நம்பூதிரி அவர்களே? தன்னுடைய 96 வயது விதவை தாயாரோடு 96 வயது சிற்றப்பனோடு ரவிதாசனும் பரமேஸ்வரனும் பெண்டுகளோடும் பிள்ளைகளோடும் ஒரு ஆயுதம் கூட இல்லாமல் இடுப்பிலும் தோளிலும் உள்ள துணியோடு எல்லா சொத்துக்களையும் விட்டுவிட்டு அடுத்த வேளை சோற்றுக்கு யாசகம் கேட்பதுதான் வழி என்கின்ற நிலையில் உடையார்குடியிலிருந்து விரட்டப்பட்டார்களே, அது உங்களுக்கு சொல்லப்பட்டதா? அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன் பரசு நம்பூதிரி. அந்த நேரமும் ரவிதாசன் சிரித்து கொண்டுதான் இருந்தார். கவலை வேண்டாம் என்று என்னை அணைத்து கொண்டு இவனை போன்ற இளைஞர்கள் இருக்கும் வரை எனக்கென்ன கவலை? எனக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு இவன் பழி தீர்ப்பான் என்று என் தலையை வருடி சொன்னார். என்னால் அதை மறக்கவே முடியாது. ரவிதாசனுடைய தாயார் 96 வயது கிழவி. நடக்க முடியாமல்
தடுமாறி 30-40 தப்படிகள் எடுத்து வைத்துவிட்டு புரண்டு விழுந்து கிருஷ்ணன் நாமம் சொல்லபடியே இறந்து போனாள். அங்கேயே தகனத்துக்கு ஏற்பாடு செய்துவிட்டு குளித்துவிட்டு மொத்த கும்பலும் ஈர உடையோடு மேற்கு நோக்கி நடந்தோம். பிரம்மராயரின் தாயாரின் தகனத்தை கூட சரியாக செய்ய அந்த சோழ அதிகாரிகள் விடவில்லை. மற்றவர்களும் இப்படி இறந்து போனால் எங்கள் பணி எளிதாகும் என்று சொன்னார்கள். நெடும்பகை என்று ஒரு வார்த்தை சொன்னேனே, அது என்னுடைய வார்த்தை அல்ல, ரவிதாசருடைய வார்த்தை. பழிக்கு பழி என்று ஆதித்த கரிகாலனை கொல்வதற்கு என்னை வெட்டி போட்டிருந்தால் இது சாதாரணமாக போயிருக்கும். ராஜராஜர் இதை சாதாரணமாக விட மறுக்கிறார். என் வம்சத்தை மறுக்கிறார். இங்கிருந்து சேர தேசம் போகும் வரை நான் விதவிதமாக சிந்திப்பேன் என்று தெரிந்தே செயல்படுகிறார். தொடர்ந்து போர் மூள வேண்டும் என்றே ஆசைப்படுகிறார். என் ஆசை நிறைவேறும். சேர தேசம் தொடர்ந்து சோழ தேசத்துக்கு எதிராக போர் செய்யும் என்று சிரித்து கொண்டே சொன்னார். அவர் முகம் சிரிப்பாக இருக்க உள்ளுக்குள் இருக்கின்ற வேதனையை அவர் கண்கள் பேசின. மனிதர்களை உற்று பார்ப்பதே என் வேலை. அது எனக்கு பழக்கம். ரவிதாசர் நின்றதும் நடந்ததும் இன்னும் என் நெஞ்சுக்குள் இருக்கின்றன. சேர தேசம் போய் சேருவதற்குள் ஒரு குழந்தை உட்பட 7 பேர் இறந்து போனார்கள். சேர தேசம் போன போது நாங்கள் வரவேற்கப்பட்டோம். நமது மக்கள் நம்மை கைகூப்பி வரவேற்றார்கள். ஆனந்த கூச்சலிட்டோம். தாய் மண்ணிற்கு வந்து சேர்ந்து விட்டோம் என்று பெருமிதமானோம். இதை அந்த சோழ தேசத்து அதிகாரிகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். ரவிதாசர் அவரிடம் போய் கைகூப்பி மிக்க நன்றி என்றார். நாங்கள் மறைத்து எடுத்து வந்திருந்த கத்தியையும் அவர்களிடம் கொண்டு போய் கொடுத்து, இந்த கத்தி எங்களுக்கு பாதுகாப்பாக வந்தது, இனி எந்த பாதுகாப்பும் தேவையில்லை, நீங்களே வைத்துக்கொள்ளுங்கள் என்று அந்த கத்தியை கொடுத்தார். நாங்கள் வாய்விட்டு சிரித்தோம். பெண்ணின் இடுப்பிலிருந்து தொடை வரை புடவையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கத்தி என்பதை சோழ அதிகாரிகள் புரிந்து கொண்டார்கள். பெண்ணின் யோனியில் புதைத்து வைத்திருந்த கத்தி என்பது போல ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி எங்களை கேலி பேசினார்கள். ஆனால் ரவிதாசர் அசரவில்லை. யோனியிலிருந்து ராஜராஜர் போன்ற மாமன்னர் வரும்போது ஒரு கத்தி இருப்பதில் என்ன தவறு, சிறப்புதானே என்றார். நாங்கள் மீண்டும் வாய்விட்டு சிரித்தோம். சோழ தேசத்து அதிகாரிகள் கோபத்தோடு உருமினார்கள். வெறுப்போடு திரும்பி போனார்கள். நாங்கள் உற்சாக குரல் கொடுத்தோம். இவையெல்லாம் தவறு, அடக்கமற்ற செயல்கள் என்று ராஜராஜரிடம் போய் சொல்ல, நாம் போய் காந்தலூர் சாலையில் குடியேறிய மறு வருடமே எந்த முன் அறிவிப்பும் இன்றி காடுகள் தாண்டி 4 லட்சம் வீரர்களோடு காந்தலூர் சாலை நோக்கி படையெடுத்து வந்து காந்தலூர் சாலையில் உள்ள அத்துணை பேரையும் அடித்து நொறுக்கி வரிசை வரிசையாய் அந்தணர்களை நிற்க வைத்து அம்பு எய்து கொன்றது மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. கதவு திறந்துவிட்டு போன வைணவதாசனை நான் துரத்தி கொண்டு ஓடியதால் தப்பித்து விட்டேன். அவன் பின்வாசல் வழியாக காந்தலூர் சாலை கோட்டையை சுற்றி கொண்டு சோழ படைகளை சென்று அடைந்து விட்டான். அந்த இடத்திலிருந்து பார்க்கும்போதுதான் மிக பிரம்மாண்டமான சோழப்படை அங்கு வந்துவிட்டது என்பது எனக்கு தெரிந்தது. நான் வந்த வழியே ஓடிப்போய் ரவிதாசரிடம் விவரம் சொல்ல, காந்தலூர் சாலை மாணவர்கள் 2ஆக பிரிந்து கோட்டை கதவை உடைப்பதற்குள் கோட்டையிலிருந்து தப்பிப்பதற்கென்று தலைப்பட்டார்கள். தப்பித்த குழுவில் நானும் இருந்தேன். கோட்டை பாழாயிற்று. ஈட்டியை தரையில் ஊன்றி சரணடைந்த வீரர்களையும் அந்தணர்களையும் கூட சோழ வீரர்கள் விட்டு வைக்கவில்லை. யானையை ஏற்றி கொன்றார்கள். இது என்ன நியாயம் என்று கேட்டபோது, அம்பில் விஷம் தோய்த்து அனுப்புகின்ற நியாயம் என்றார்கள். நாம் அப்படி செய்கிறோமாம். அதனால் பதிலுக்கு என்ன செய்தாலும் தகுமாம். அங்கு நாம் தோற்று போனதால் சத்யாசனிடம் போனோம். பல வருடங்கள் அவனுடன் கூட்டு சேர்ந்து உழைத்தோம். ஜெயித்திருக்க வேண்டிய சத்யாசிரியன் படை வலிமை இன்மையால் தோற்று போனது. படைத்திறன் மட்டுமே காரணமல்ல, தலையெழுத்து என்று ஒன்று இருக்கிறதல்லவா? இந்த ராஜராஜருக்கு இறை அனுகிரகம் அதிகம். 18 வருடங்கள் ஆயுதம் ஏந்தாமல் கோயில் கோயிலாக சுற்றி வெறும் திருநீறு தரித்து சிவநாமம் சொல்லி வந்த புண்ணியம் அவனை காக்கிறது. அதனால்தான் 14 நிலை கொண்ட இத்துணை பெரிய கோயிலையும் எழுப்ப முடிகிறது. போரில் வெற்றியும் பெற முடிகிறது. ராஜராஜர் இறையருள் பெற்றவர். ஆயினும் நம் முயற்சியை நாம் செய்தே ஆக வேண்டும். இப்பழியை நான் தீர்த்தே ஆக வேண்டும். ரவிதாசர் கடாரம் நோக்கி கப்பல் ஏறினார். சீன வணிகர்களோடு சேர்ந்து கொண்டார். அவர்களோடே பயணப்பட்டு விட்டார். சீனர்களுக்கு ஒரு துரோணரை போல வில்வித்தை செய்து காட்டினார். அதில் மயங்கி அவர்கள் இவரை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். எங்களோடு இருந்து விடுங்கள் என்று வற்புறுத்தினார்கள். அப்போது போனவர்தான் திரும்பவில்லை. அவர் நலமாக இருக்கிறார். ஆனால் நம் மக்களை பற்றிய நினைவாகவே இருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். அவர் பழி தீர்க்காமல் போய்விட்டார். ஆனால் அவருக்கு பதிலாய் நான் இருக்கிறேன். நிச்சயம் பழி தீர்ப்பேன்.
கூட்டமாக இல்லாமல் போனாலும் தனி ஒரு மனிதனாக ராஜராஜனை கொல்வேன், ராஜேந்திரனை கொல்வேன், பிரம்மராயரையும் போர் பயிற்சி பெற்ற அருண்மொழி பட்டனையும் சோழ தேசத்து மருமகனாக வந்த அந்த விமலாதித்தனையும் கொல்வேன். சரி, இப்போது உங்களிடம் திட்டம் என்ன? நானும் அதை அனுசரித்து போகிறேன். இதனால்தான் இவ்வளவு பெரிதாக விளக்கினேன். சோழ தேசத்தில் போய் சோழ தேசத்து மனிதனாக அமர்வது, சோழ தேசத்து மக்களிடையே இருக்கின்ற பிளவுகளை முடிந்த வரையில் அதிகரிப்பது. இது போர் முடிந்த பொக்கிஷ விநியோக காலம். வெகு நிச்சயமாய் சோழர்கள் தங்களுக்குள் அடித்து கொள்வார்கள். அதை வேடிக்கை பார்ப்பதும் முடிந்தால் வேகப்படுத்துவதும் நம்முடைய கடமை. நீங்கள் ஏன் அந்தணனாக இருக்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. நான் அந்தணனாக வேடம் அணியவில்லை. சோழ தேசத்து மறவனாக தெற்கே திருச்சீரபுரத்தை சேர்ந்தவனாக வேடமிட்டிருக்கிறேன். திருச்சீரபுரம் எனக்கு தெரியும். ஆனாலும் ஊர் விட்டு 7 வருடங்கள் ஆயிற்று என்று சொல்ல போகிறேன். தஞ்சையில் குடியமரப் போகிறேன். தஞ்சை மறவனை போல நான் மாமிசம் சாப்பிடவும் மது அருந்தவும் தெரிந்து கொண்டு விட்டேன். சிறு வயதிலேயே யஜுர்வேதம் பாதி பகுதியை மனனம் செய்துவிட்டேன். வேதம் எப்போது வேண்டுமானாலும் படித்து கொள்ளலாம், போர் பயிற்சியில் ஈடுபடு என்று என்னை காந்தலூர் சாலைக்கு அனுப்பி வைத்தார்கள். சோழ தேசத்தின் எல்லா பகுதிகளும் தெரியும். அதே போல சேர தேசத்தின் மூலை முடுக்குகளும் நான் அறிவேன். எனக்கு திருமணமாகி 3 குழந்தைகள். பரசு நம்பூதிரி இந்த அரசியல் சேற்றில் சிக்க வேண்டாம் என்று சொல்லி மேற்கு கடற்கரை பயணம் ஏற்படுவதற்கு முன்பு 3 நாழிகை வீட்டிற்கு போய் அமர்ந்து மனைவியையும் குழந்தைகளையும் பார்த்துவிட்டு வந்தேன். மகளுக்கு திருமணமாகி 2 பேர குழந்தைகள் இருக்கிறார்கள். என்னை பார்த்து பேர குழந்தைகள் பயப்படுகின்றன. மகன்கள் இருவரும் முகம் திருப்பிக் கொள்கிறார்கள். மனைவிக்கோ வெட்கம். உபசரித்துவிட்டு தள்ளி போய் நின்று கொண்டாள். சீர தேசத்தின் அந்தணர்கள் குடும்பம் பலதும் அழிந்து நாசமாய் போய்விட்டன. எதனால் இந்த சாபம் என்று தெரியவில்லை. மாட்டு வண்டிகளும் தேர்களும் கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன. அக்ரஹாரத்திலுள்ள வீடுகள் இடிந்து பராமரிக்க ஆட்கள் இல்லாமல் மற்ற ஜாதியினர் உத்திரங்களையும் தூண்களையும் பறித்து கொண்டு போகின்ற நிலைக்கு நாம் ஆளாகிவிட்டோம். பெண் சாபம் என்று என் மனைவி சொல்கிறாள். மாற்றார் இனத்து பெண்களை நாம் அணுக்கிகளாகவும் வைப்பாட்டிகளாகவும் வைத்து கொண்டு அதே சமயம் அருகே வராதே விலகிப்போ என்று கொக்கரித்தது கொண்டு பகலில் ஒரு வேடமும் இரவில் ஒரு வேடமுமாய் இருந்ததுதான் காரணம் என்று சொல்கிறாள். அப்படியானால் சோழர்கள் உச்சகட்டத்தில் தலையெடுத்ததற்கு என்ன காரணம் என்று கேட்டேன். பெண்களுக்கு மரியாதை கொடுப்பதுதான் காரணம் என்கிறாள். செம்பியன் மாதேவியின் காலத்திலே பெண்களுக்கு அதிகாரமும் கோயில் கட்டுகின்ற உரிமையும் கொடுக்கப்பட்டது காரணமாம். அரசியல் நிர்வாகத்தில் பெண்கள் தலையிட்டு தெளிவாக பேசியது காரணம் என்கிறாள். குந்தவையை உதாரணம் சொல்கிறாள். நான் சோழப்படைகளை வேவு பார்க்க கரை கடந்து அக்கரையை சோழப்படைகள் அடையும் முன்பே இன்னும் ஊருக்குள் போய் கங்க தேசத்து அந்தணனாக அவர்களோடு கலந்து கொண்டேன். சமையல் செய்ய தெரியும் என்று அவர்களோடு துங்கபத்ரையின் தென்கரை நோக்கி நகர்ந்தேன். அங்கே ராஜராஜரின் 5வது மனைவி கூட அல்ல, அவள் அணுக்கி, பஞ்சவன் மாதேவி என்று பெயர். அந்த பெண்ணை பார்த்ததும் அசந்து போய்விட்டேன். அவள் குதிரையில் தாவி ஏறுவதும் விரைந்து ஓட்டுவதும் சட்டென்று திரும்பி நின்று வேறு திசைக்கு மாறுவதும் யுத்த ஆலோசனை சபையில் ராஜராஜருக்கு அருகே அமர்ந்து விவாதம் செய்வதும் ராஜராஜரோடு சிரித்து பேசி சல்லாபிப்பதும் தன் அழகை மேம்படுத்தி கொள்ள விதவிதமான பூச்சுக்களோடு நீராடுவதும் சீராய் உடுத்துவதும் அழுத்த முடிந்து கொள்வதும் அற்புதமாக இருந்தன. பஞ்சவன் மாதேவி தேவரடியார் குலத்தை சேர்ந்தவள். ஆனால் மிக பெரிய கம்பீரத்தோடும் பட்ட மகிழ்ச்சியை விட அதிக அதிகாரத்தோடும் வாழ்கிறாள். அதே சமயம் அவள் ராஜராஜரை மீறி எதையும் செய்வதில்லை. பணிவு சிறிதளவும் குறையவில்லை. யோசித்து பார்த்தால் ராஜராஜரின் சிறப்புக்கு அவளும் கூட காரணம் என்று தோன்றுகிறது. அதே சமயம் வடகரையிலுள்ள சாளுக்கிய கூட்டத்தை பார்த்து திகைத்து போயிருந்த சோழ வீரர்கள், வெகு தூரம் நடந்து களைத்து போயிருந்த அந்த சோழ வீரர்கள் எதிர்கரையில் திகைத்து நிற்க ராஜராஜர் வெறி பிடித்தது போல வாள் உருவி துங்கபத்ரை நதிக்கரையில் இறங்கிய வேகம் இருக்கிறதே, அதை செய்ய எந்த மன்னனாலும் ஆகாது. கை நீட்டி படைகளை அனுப்பலாம். தானே போய் இறங்கிய அந்த துணிச்சல், அந்த வீரம் மகத்தானது, மிக பெரியது. சோழர்களின் முன்னோர் விஜயாலயன் என்பவன் தஞ்சையை சுற்றி காளி கோயில்கள் அமைத்ததும் சாக்த உபசாகத்தில் ஈடுபட்டதும் சோழ தேசத்தின் சிறப்புக்கு காரணம் என்று ஜோசியன் ஒருவன் என்னிடம் சொன்னான். எந்த இடத்தில் சாக்த பூஜை செய்கிறார்களோ அங்கு பெண்கள் உயர்த்தப்படுவார்கள். எங்கு பெண்கள் உயர்த்தப்படுகிறார்களோ அந்த இடம் உயரும் என்பது விதி. நம்முடைய குலமான சேர தேசத்தின் நம்பூதிரிகளின் குலம் அடியோடு நாசமாயிற்று.
மார்பில் பூணூலும் இடுப்பில் வாளும் காலில் பாதரட்சையும் இன்னொரு கையில் தர்ப்பை கட்டையும் வாயில் வேதமுமாக திரிந்து கொண்டிருந்த அந்த மகத்தான காலங்கள் மண்ணோடு மண்ணாயின. நாம் சோழ தேசத்தில் கால் வைத்திருக்கவே கூடாது. அங்கு பிரம்மராயர்களாக பட்டம் ஏற்றிருக்கவே கூடாது. பரசு நம்பூதிரி கடைசியாய் என் இறுதி எதிர்ப்பாய் வெகுநாள் உள்ளுக்குள் தேக்கி வைத்திருந்த வெஞ்சினத்தை தீர்த்து கொள்ளும் விதமாய் இந்த சோழ தேசத்தின் வேரை அறுத்துவிட்டு நான் ஓடிவிடப் போகிறேன். ராஜராஜரை கொன்றுவிட்டு நகரப் போகிறேன். எவருக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அவர் அதை பயன்படுத்தி கொண்டு இங்கேயே இறப்பதோ அல்லது எகிரி ஓடிவிடுவதோ செய்துவிட வேண்டும். எனக்கு மீண்டும் சேர தேசம் போக விருப்பமில்லை. என் பெரியப்பாவும் ஆச்சாரியருமான ரவிதாசரிடம் போகவே விருப்பம். என் பணி முடிந்துவிட்டால் நான் தப்பித்து விடுவேன். பரசு நம்பூதிரி, வழக்கை துண்டான பிறகும் இன்னும் வெஞ்சினம் தீர்க்க வந்திருக்கிறாயே, உன்னை நான் நமஸ்கரிக்கின்றேன். என்னை ஆசிர்வாதம் செய். ராஜராஜரை அழிக்க வேண்டும் என்று ஆசிர்வாதம் செய். என் கைகளால் அவனை கொல்ல வேண்டும் என்று ஆசிர்வாதம் செய். காளிதாசன் பரசுவின் காலில் விழுந்து அழுதான். பரசு ஒற்றை கையால் அவனை தூக்கி நிறுத்தினான். இறுக அணைத்து கொண்டான். மிருத்யுஞ்ச ஜபம் உரக்க சொல்ல ஆரம்பித்தான். இருவரும் முகம் துடைத்து கொண்டு வெகு நேரம் உரக்க மிருத்யுஞ்ச ஜபம் சொன்னார்கள். இருட்டிய பிறகு பிரிந்தார்கள். தஞ்சை நகரை நோக்கி பல்வேறு விதமான விஷ பாம்புகள் நகர்ந்து கொண்டிருந்தன. சக்கரவர்த்தி, உடையார், ஸ்ரீ ராஜராஜ தேவரை குறிவைத்து அவை விரைந்து கொண்டிருந்தன. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.